இங்கு உதிப்பவை ஒன்றல்ல 1 கோடி சூரியன்கள். இங்கு தோன்றும் வானவிற்களில் 7க்கு மேல் எத்தனையோ வர்ணங்கள். தெரிவது வெறும் கல்லூரி அல்ல, கற்றலின், கலைகளின், கம்பீரங்களின் கலவையால் எழுந்த கல்விக்கொரு தாஜ்மஹால். புனித மனம் வீசும் இப்புண்ணிய பூமியில் புதுமைகள் பல புரிந்து வரும் புயல்களின் பிறப்பிடம், இதமாய் உலவி வரும் இன்னிசைகளின் இருப்பிடம். இதுதான் எத்தனையோ விதைகளை வேர்விட்டு கிளைபரப்பி விழுதறிந்து வியாபித்து விருட்சமாக்கி வைத்த எம் வெற்றியின் விளைநிலம். ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகம் புகும் மாணவர்களில் கணிசமான தொகையினரை தன் வாசலினோடு வழியனுப்ப எமது கல்லூரி தவறுவதில்லை. திருகோணமலை ராமகிருஷ்ண சங்க ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி என்ற ஊரறிந்த நாமத்துக்கு சொந்தமான எமது கல்லூரியின் வரலாறு மிக நீளமானது. இந்து கல்லூரி கோணேஸ்வர வித்தியாலயம் ஆகிய 2 சிகரங்கள் இணைந்ததால் தோன்றிய இது இக்கால வரலாற்றில் மாவட்டத்தில் முன்னணி கல்லூரியாக திகழ்வதுடன் தேசிய ரீதியிலும் தனக்கென ஓர் அழியாத அகன்ற தடத்தை பதித்துள்ளது. கிழக்கிலங்கையின் கரையோர பட்டினமாகிய திருகோணமலையில் ஒரு புகழ்பூத்த பாடசாலையாக திகழ்கின்ற ராமகிருஷ்ண மிஷன் ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி 1897ஆம் ஆண்டில் ஸ்தாபிக்கப்பட்டதாகும். திருகோணமலை நகரிலே வாழ்ந்த சில இந்து பெரியார்களினால் ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலை 1922ஆம் ஆண்டில் ஒரு ஆரம்ப பாடசாலையாக அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. சமூகத்தில் மதிப்புடன் திகழ்ந்த இந்து பெரியார்களை கொண்ட ஒரு முகாமையாளர் சபையால் இப்பாடசாலை நிர்வகிக்கப்பட்டு வந்தது. இப்பாடசாலை ஆரம்ப காலத்தில் இந்து ஆண்கள் தமிழ் பாடசாலை, இந்து ஆண்கள் ஆங்கில பாடசாலை என 2 பிரிவுகளாக ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருந்தது. 1925ஆம் ஆண்டு இக்கல்லூரியை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான ஆண்டாகும். இந்த ஆண்டில்தான் சுவாமி விபுலானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ண மிஷன் சார்பில் இக்கல்லூரியை பொறுப்பேற்றார். 1924ஆம் ஆண்டில் சுவாமி விபுலானந்தர் ராமகிருஷ்ண மடத்து துறவியாக இலங்கைக்கு மீண்டதிலிருந்து கிழக்கு மாகாணத்தின் கல்வி வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பித்தது எனலாம். இந்த பாடசாலைகளின் கல்வி வளர்ச்சியில் சுவாமி விபுலானந்தர் எடுத்துக்கொண்ட அதீதமான அக்கறை வரலாற்றில் உன்னதமான எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும். கால ஓட்டத்தில் இந்து ஆண்கள் ஆங்கில பாடசாலை இந்து கல்லூரி என்ற பெயரோடு மாவட்டத்தின் முன்னணி கல்லூரியாக வளர்ச்சி பெற்று வர, இந்து ஆண்கள் தமிழ் பாடசாலை கோணேஸ்வர வித்தியாலயம் என்ற பெயரோடு ஆரம்ப இடைநிலை கல்விக்கு மாவட்டத்தின் சிறந்த பாடசாலையாக உருவாகி வந்தது. இந்து கல்லூரியும் ஸ்ரீ கோணேஸ்வரா வித்தியாலயமும் ராமகிருஷ்ண மிஷனின் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இருந்தாலும் 1961ஆம் ஆண்டில் மிஷனரி பாடசாலைகளை அரசாங்கம் சுவீகரித்த போது இந்த பாடசாலைகளை தனித்தனியான 2 பாடசாலைகளாகவே ராமகிருஷ்ண மிஷன் அரசாங்கத்திற்கு கையளித்தது. ஒரே நிறக்கொடியையும் இலச்சினையையும் கீதத்தையும் கொண்டு சகோதர பாடசாலைகளாக அருகருகே இருந்து 2 பாடசாலைகளும் கல்வி பணி புரிந்து கொண்டிருந்தன. ஆரம்ப, இடைநிலை, உயர்நிலை மட்ட கல்விக்கு மாவட்டத்தின் முன்னணி பாடசாலைகளாக இவை மிளிர்ந்தன. இவ்விரு பாடசாலைகளும் 1993ஆம் ஆண்டில் ஒரே பாடசாலையாக ராமகிருஷ்ண மிஷன் ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி என்ற பெயரில் தேசிய பாடசாலை என்ற அந்தஸ்தையும் பெற்று இணைந்து கொண்டன. திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரை முதலாவதாகவும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை 2வதாகவும் தேசிய பாடசாலையாகிய பெருமை இக்கல்லூரிக்கு உண்டு. இன்று இக்கல்லூரி 2100 மாணவர்களையும் 90 ஆசிரியர்களையும் 15 கல்விசாரா ஊழியர்களையும் கொண்டு மாவட்டத்தில் ஒரு பெரும் கல்வி வழங்கும் தாபனமாக விளங்குகின்றது. பொது பரீட்சைகளில் உயர் பெறுபவர்களை பெறுவதோடு மாவட்டத்திலிருந்து அதிகமான மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புகின்ற கல்லூரியாகவும் விளங்குகின்றது. விளையாட்டு, சாரணியம், கலை, இலக்கியம், கலாச்சாரம் போன்ற பல்வேறு இணைக்கல்வி முயற்சிகளிலும் மாவட்ட, மாகாண, தேசிய மட்டங்களில் வெற்றிகள் பலவற்றை
இக்கல்லூரி பெற்றுக்கொண்டிருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் மாத்திரமல்லாமல் மாகாணத்திலும் அகில இலங்கை ரீதியாகவும் ஒரு முன்னணி கல்வித்தாவனமாக இக்கல்லூரி விளங்குகின்றது. இக்கல்லூரியின் மாணவர்கள் உயர்ந்த சீலமும் நன்னறியும் கொண்டவர்களாக ஒழுக்க கட்டுப்பாட்டோடு வளர்க்கப்படுகிறார்கள். கல்லூரியின் வளர்ச்சியில் பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் தோள் கொடுத்து நிற்கின்றனர். இக்கல்லூரியின் ஸ்தாபகர்களையும் வளர்த்தெடுத்த அதிபர்களையும் ஆசான்களையும் இக்கல்லூரியின் சமூகம் மறக்காத நினைவில் வைத்திருக்கும். உன்னதமான மக்கள் சமுதாயத்தை உருவாக்கும் பணியில் திருகோணமலை ராமகிருஷ்ண மிஷன் ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி தொடர்ந்து நடைபெறும். Slow. 1